நாளை ஃபஜ்ர் முதல் திங்கட்கிழமை அசர் வரையிலும் 13 அசர் வரையிலும் ஒவ்வொரு ஃபரதான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் இந்த தக்பீரை ஒரு முறை சொல்வது எல்லோருக்குமே வாஜிபாக இருக்கிறது. தனியாக தொழுதாலும் ஜமாஅத்தாக தொழுதாலும் வீட்டில் தொழுதாலும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே வாஜிப். ஆண்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லணும், பெண்கள் குரலை உயர்த்தாமல் சொல்ல வேண்டும். ஒரு ரக்காத் தவற விட்டு தொழக்கூடியவர்கள் மஸ்பூக் என்று சொல்வார்கள், அவர்களும் அவர்களது அந்த மீதி ரக்காத்தை முடித்துவிட்டு தனியாக சொல்ல வேண்டும். இந்த தக்பீரை சலாம் கொடுத்ததும் உடனே சொல்லணும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், சலாம் கொடுத்துட்டு எஞ்சி வெளியே போயிட்டார்னா இந்த தக்பீருடைய அந்த சட்டம் அவருக்கு நீங்கிவிடும். அதுக்கப்புறம் சொன்னாலும் அவருக்கு சவாப் இல்லைன்னு அர்த்தம். அதே போல் சலாம் கொடுத்ததும் ஒது இருக்கவே அப்படியே சொல்லணும். இப்படியெல்லாம் இந்த தக்பீர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அதனால் இந்த நாட்கள் நாளை முதலான இந்த நாட்களிலே இந்த தக்பீருடைய சட்டத்தை வீட்டில் உள்ளவர்களுக்கும் சொல்லணும், பெண்களுக்கும் அது தெரியப்படுத்தப்படணும். இந்த நாட்களில் ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்வது வாஜிபாக இருக்கிறது, சுன்னத்தல்ல வாஜிப்.